உண்மையான சீடத்துவ வாழ்வு உறவுகளை உடைக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 34ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது உண்மையான சீடத்துவ வாழ்வு சில நேரங்களில் உறவுகளை உடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 155இல் திருமுழுக்கு யோவானுக்கு போலிகார்ப் என்ற சீடர் ஒருவர் இருந்தார். அந்த போலிகார்ப்பினுடைய வீட்டிலே அவருடைய சகோதரர் ஒருவர் இருந்தார். குறிப்பாக அந்த கிறிஸ்துவுக்கு பின் 155இல் கிறிஸ்தவர்களை கொல்லக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அந்த நேரத்திலே அந்த வீட்டிலே இருந்த போலிகார்ப்பினுடைய வீட்டிலே இருந்த அந்த சகோதரர் போலிகார்ப்பை ரோமி இராணுவத்திற்கு காட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு காட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் நெருப்பிலே வாட்டி அவரை கொலை செய்தவராக இறுதியாக மறைசாட்சியாக போலிகார் மரித்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நெருங்கிய மனிதர்களால் நாம் பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம். குறிப்பாக நாம் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கின்ற பொழுது, உண்மையோடு இருக்கிற பொழுது, நேர்மையோடு இருக்கிற பொழுது, நீதியோடு இருக்கிற பொழுது நாம் பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம். ஆனால் இந்த துன்பங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நீங்கள் ஒருபோதும் துவண்டு போக வேண்டாம். உங்களை பலர் இகழ்ந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனால் அந்த நேரத்திலே துவண்டு போகாமல் நீங்கள் உங்களை வெறுப்போருக்காக, உங்களை சபிப்போருக்காக, உங்களை பற்றி பிறரிடம் இல்லாதவை பொல்லாதவை பேசக்கூடிய மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், அவர்களுக்காக இறைவன் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை போலவே உங்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே உங்களுடைய உறவிலே விரிசல் ஏற்படலாம். நீங்கள் நேர்மையோடு பணி செய்கின்ற பொழுது, குறிப்பாக நீங்கள் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கின்ற பொழுது உங்கள் கூட இருக்கக்கூடிய கணவனும் மனைவி ஒரு சில நேரங்களிலே சொல்லலாம், நீங்கள் கையூட்டு வாங்கினால்தான், லஞ்சம் வாங்கினால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்று உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடிய தருணத்திலே நீங்கள் அவ்வாறு லஞ்சம் வாங்காமல் இருந்தால், அவ்வாறு நீங்கள் கையூட்டு வாங்காமல் இருந்தால், உறவுகளிலே ஒருவேளை கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகளுக்கிடையே வரக்கூடிய அந்த உறவிலே விரிசல் ஏற்பட்டு பிரிந்தும் போகலாம். அவ்வாறு யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு ஒருபோது உங்களை கைவிடாமல் நீங்கள் நிலை வாழ்வை, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களை நிறைவாக இந்த நாளிலே ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இறை விசுவாசத்தை பாதுகாக்க, இறை விசுவாசத்தை வாழ்வாக்க, எத்தகைய துன்பங்களையும் தாங்குவதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இறைவன் இந்த நாளில் தர வேண்டும் என்று சொல்லி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.